அண்ட் இன்னொன்று ஒரு கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லும் போது என்னடா டக்குன்னு பேய் படம் மாதிரி ஆயிடுச்சு, இல்லை சாமி படம் மாதிரி ஆயிடுச்சு, இதில் வந்து சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் வருது, இது வந்து இப்போது சயின்டிஃபிக்கான படமா இல்லை சாமி படமா அப்படிங்கிற ஒரு 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 ஏரியா ஒன்று வரும். பட் அது வந்து டேரக்டர் கொஞ்சம் ஓப்பனாக தான் விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஃபிஃப்த் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருக்காரு. ஸோ அதை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. பட் எப்படி அன்னியன் படத்தில் வரும்போது மல்டிபிள் டிஸார்டர் வந்து நம்மளுக்கு புதுசாக இருந்தது, இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் எல்லாம் காட்டுவாங்களோ, அதே மாதிரி இந்த படத்திலே அதுக்கான ஆன்சர் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய படித்து பார்த்தா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏரியாஸுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீன்ஸு இதெல்லாமும் சூப்பராக இருந்தது. மோர் தென் இது எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் கிடையாது, ஒரு லிமிடெட் பட்ஜெட் படம் தான். அண்ட் அதில் இருக்க கேரக்டர்ஸும் அந்த கதையும் அவ்வளோ தூரம் தான் இருந்தது. பட் சிஜி ஒர்க்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் லியோ ஜான் பால் டைரக்டர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடிட் பண்ணியிருக்காரு. சூதுகவும், பீட்சா, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு எடிட்டராக இருந்தவர். இது வந்து டெபியூ ஆஸ் அ டேரக்டர். சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கரெக்டான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறது, என் பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துடுறோம். ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம டக்குன்னு கிவ் அப் பண்ணிடுவோம், ஃபோனை கையில் எடுத்துருவோம், இல்லை இது இந்த படம் மாதிரி இருக்குது, அந்த படம் மாதிரி இருக்குது, இதுதான் அதுதான் சொல்லும் ஏதாவது ஒன்று வச்சு கெஸ் பண்ணிடுவோம். பட் முடிஞ்ச வரைக்கும் எந்த சாயலும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதில் சக்சீடும் ஆயிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட். இந்த படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேட்டரில் போய் ஒரு வாட்டி பாருங்கள். ஏன்னா சர்டைன் ஃபிலிம்ஸ் வந்து தேட்டரில் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஆச்சு. மீண்டும் ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.